நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி, மார்ச் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 12:27 வரை ஏகாதசி, பின்பு இரவு 11:05 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:42 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று காலை 6:17 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:42 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். செல்லும் இடங்களில் சிந்தனை வளத்தால் சிறப்படைவீர்கள். எதிர்பார்த்த பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வழக்குகளில் இருந்த தேக்க நிலை கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவுடன் வீண் வாக்குவாதங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். வரவுக்கு ஏற்ற செலவு கண்டிப்பாக இருக்குங்க. மற்றவர் பிரச்சனை தீர்வு கண்டிப்பாக பாடுபடுவீர்கள். காரிய தடை, காரிய தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். கொடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும். நிதி தேவைகள் பூர்த்தியாகும். முகப்பொலிவும் குடிவிடும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை, திட்டமிடுவது நல்லது. காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. தடைகளை உடைத்தறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வியில மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெய்வீக அருளால் இன்று மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. வரவுக்கு ஏற்ற செலவும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பிரச்சனைகள் தீர கண்டிப்பாக பாடுபடுவீர்கள். பரணி. காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லுங்க. கொடுத்த வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உறவுகளுடன் ஏற்பட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டும். நல்லது எது கெட்டது எது என்று யோசித்து பார்த்து செய்யுங்கள். வரவுக்கு ஏற்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உதவி என்று வருபவருக்கு உதவியில் செய்து கொடுப்பீர்கள். தக்க சமயத்தில் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. காணாமல் தெரிய பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். சுற்றத்தாரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பிரச்சனைகள் தீர்வதற்கு கடுமையாக பாடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கண்டிப்பாக கூடும். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற கொடுங்க. திடீர் வரவு செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு தொல்லையை கொடுக்கும். வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க கொடுங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. இன்று குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படக்கூடும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. பிள்ளைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள். விருந்தினர் வருகை இன்று இருக்கக்கூடும். நியாயமான கோரிக்கைகளும் நிறைவேற கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. இன்று சிந்தனை ஒருநிலைப்படுத்தினால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். பண வரவுகளில் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கும். காரிய வெற்றி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். என்று பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள்.
தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லை. காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்கல்வியில சுலபமாக செய்ய முடியுங்க. மாணவ கண்மணிகளுக்கு பல வகையில முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். செல்வ போக வாழ்க்கையும் கண்டிப்பாக அமையுங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உடல் பிணி கண்டிப்பாக தீரும். மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். ரோகிணி. கையில் காசு பணம் புழங்கக்கூடும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். இனிமையாக பேசி இன்று நீங்க பழகுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாகக்கூடும். சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மன தெளிவும் துணிச்சலும் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக கண்டிப்பாக வழிநடத்தி செல்ல முடியும். மிருக சிரிஷம். வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டும். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கின்றது. விருப்பங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று உங்க வாழ்க்கையில் மன நிறைவு கண்டிப்பாக கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும், பயப்பட வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. இருந்தாலும் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. காரணம் சந்திராசம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வெற்றி கனியை எட்டி பிடிப்பதற்கு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களால் விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும். வருங்கால நலன் கருதி முக்கிய புள்ளிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். திடீர் மன தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பெரியோர் ஆலோசனை கண்டிப்பாக கை கொடுக்கும். மற்றவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மன கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும், பயப்பட வேண்டாம். கவனமாக பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காரிய அனுகூலம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. மனக்குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேர்வதில் எந்த ஒரு தடையும் இருக்காது. இன்று உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சூழல்களை எல்லாம் சரி கட்டிக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேலோக்கி கொள்ள முடியுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியும். யோகமான நல்ல பலனை பெற முடியும். பெண்கள் இன்று அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். இருந்தாலும் சந்திராஷ்ட முடியும் வரை பொறுமையாக இருங்கள். இன்று காதலை பொறுத்தவரை குழப்பமே மிஞ்சுங்க. காதலை விட்டு கொடுத்து செல்வது தனி சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. உயர்கல்வியும் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். மாணவர்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைதிவிடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையுங்க. வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நாளாக இருக்கக்கூடும். வெளியூர் பயணங்களால் விருப்பங்கள் நிறைவேறக்கூடும். காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். அமைதியை வெளிப்படுத்துங்கள். கெட்ட சகவாசனை அடியோடு ஒழியுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். புத்தி தெளிவுடன் இருப்பது மிக நல்லது. அவசரப்பட வேண்டாம். புனர்பூசம்.
கடந்த கால நினைவுகளால் மூழ்கி காணப்படுவீர்கள். குழப்பங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடுங்க. நிம்மதியான வாழ்க்கையும் அமைதிவிடக்கூடும். இன்று எந்த ஒரு பெரிய தடையும் இருக்காது. முயற்சி பண்ணுங்கள். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்கள் வந்து செல்லும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள். இன்று ஓரளவு உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தூர தேசத்திலிருந்து அனுகூல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். கூட்டாளிகளால் குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ளவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். சகோதர சகோதரியிடம் பாகுபாடு காட்டாமல் நடந்து கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். அது மட்டுமில்லை, கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைவதற்கான சூழலும் இருக்கின்றது. வீண் அலைச்சலை குறைத்துக் கொண்டால் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள். சாமர்த்தியத்தை பயன்படுத்துங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று மென்மேலும் முன்னேறி செல்ல முடியுங்க. சில இடங்கள்ல மட்டும் பார்த்து பேசுங்கள். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் சீராக மாறக்கூடும். காதல நெருக்கடிகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக நீங்க நேரம் செலவிட வேண்டாம். குடும்பத்திடம் சொல்லி நல்ல விஷயங்களை பேசி எதையும் செய்து கொள்வது நல்லது. என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. நல்லவைகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. சொகுசான வாழ்க்கைக்கு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். உறவுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு கண்டிப்பாக மாறுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். பூசம். இன்று வெகு விரைவாக பணியில் ஈடுபட முடியுங்க. காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பார்த்து பக்குவமாக நடந்து கொண்டால் எதிலும் முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. ஆயில்யம். இன்று புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீடு மாற்றம் கூட சிலருக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக் கொடுங்க. சுகபோக வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. சுமூகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும். கடல் பயண வாய்ப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்று வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பாதியில் நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். இன்று எந்த ஒரு வேலையும் அதிக முயற்சி எடுத்து செய்து முடிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உண்டாகும். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. காரிய அனுகூலத்தால் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனோ தைரியம் குடிவிடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்க கூடுங்க. உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வமும் காட்டுவீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளிடம் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பெண்களுக்கு ஓரளவு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க.
உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவருக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்ற அரசியல் தொடர்புகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மதிப்பு மரியாதையை கண்டிப்பாக உயருங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். முடிக்க முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பாதியில் நின்ற கட்டிட பணி மீண்டும் தொடருங்க. என்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்தபடி நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. இன்று காரிய அனுகூலம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக நடந்து கொள்வீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. உற்பத்தி திறனும் இன்று அதிகரிக்க கூடும். சமூகத்தில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப விஷயத்தை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னேறிருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று மற்றொரு விஷயத்தில் மட்டும் தட வேண்டாம். முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது லாபகமாக எடுப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதையெல்லாம் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். காரிய வெற்றிக்கு கடுமையான உழைப்பு இருக்குங்க. இறைவன் சரணாகதி அடையும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன தெளிவும் துணிச்சலும் ஏற்படக்கூடும். வெற்றி கனியை கண்டிப்பாக எட்டி பிடிப்பீர்கள். மனம் போன வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்களும் நடைபெற கொடுங்க. முயற்சியை கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். சொந்த பந்துகள் வருகை என்று இருக்கக்கூடும். என்று பம்பரம் போல் சுழன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய சந்தோஷம் ஏற்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். பாராட்டும் புகழும் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். வியாபார விருத்தியும் உண்டாகக்கூடும். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியுங்க. குடும்பத்தில் இருப்பவரின் நடவடிக்கை டென்ஷனை கொஞ்சம் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. பிறர் விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பெண்கள் முன்கோபம் ஏதும் பட வேண்டாம். கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையில் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமையும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். தேர்வு முடியும் வரை பாடங்களை நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுப்பீர்கள். வீண் டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். பம்பரம் போல் சுழன்று பணிகளை செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் நல்லது நடக்கக்கூடும். அஸ்தம். எதிரிகள் தவிடுபொடி ஆக கொடுங்க. வியாபார விருத்தியும் உண்டாக கொடுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். பணிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று நீங்க தந்திரமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சித்திரை. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூடிவிடும்.
கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று நீங்க சுமூகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள் இந்த அடுத்தவருடைய உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பீர்கள். வாழ்க்கையில முன்னேற இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். நினைத்தபடியே நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்க முடியுங்க. உடைய தங்கமான மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். நேசம் மிகுந்து காணப்படக்கூடும். உயர்வான வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நேர்மையான எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். வள்ளல்களின் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்று எதையும் செய்வீர்கள். அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். என்று தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியருடன் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் அவ்வப்போது வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சரியாகும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கூட கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்குங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. இன்று பெண்கள் மன வலிமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல நீங்க தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சிறு வயது முதலே மாணவர்கள் மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. நினைத்தபடி வாழ்க்கையும் அமைந்து விட கொடுங்க. பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளும் தேடி வரக்கூடுங்க. சுவாதி. என்று நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வருங்க. நண்பரிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வழக்கு விவகாரங்களும் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. சாதகமான நல்ல பலன் இருக்கும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நேச மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்க வாழ்க்கையில் நினைத்தபடி எல்லாம் சிறப்பாக அமைந்து விட கொடுங்க. பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. முன்னேற்றம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வீண் விவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் நல்லது நடக்க கொடுங்க. புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வள்ளல்களின் உதவிகள் கிடைக்கக்கூடும். மனம் மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தேச மனப்பான்மையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அடுத்தவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வெறிச்சிகம் ராசினியர்கள் இன்று புது புது விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் செல்லக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். முக்கியமாக நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடும். எதிலும் வளர்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. வருமான பற்றாக்குறை அகல புதிய வழி பிறக்குங்க. தாய் வழி உறவினர்களால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி செல்லக்கூடும். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்குங்க. பெரியோர் உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். காரிய தடைகள் கண்டிப்பாக ஏற்பட்டாலும் சரியாகும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படக்கூடுங்க. நண்பரிடம் கவனமாக பழகுவது நல்லது. இந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள்.
பெண்கள் வருங்கால நலன் கருதி எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை கொடுக்குங்க. இன்று காதல் பெரிய அளவில் சிரமம் கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதலை நினைத்து நீங்க கவலைப்படவும் வேண்டாம். எல்லாம் நல்லதாகவே நடைபெறக்கூடும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக காணப்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க கவனமாக பணிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுப செய்தியில் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எதிலும் வளர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். வருமான பற்றாக்குறை அகல புதிய வழி பிறக்க கொடுங்க. இன்று பெரியோர்கள் உதவிகள் கிடைக்கக்கூடும். காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாள் உங்களுக்கு வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்க கொடுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. எதிலும் முன்னேற்றம் நீங்கி வெற்றி வாகை சூட முடியுங்க. விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். என்று உங்களுக்கு சுப செய்திகள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். காரிய வெற்றி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படுங்க. நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் உங்க மனசுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. தனுசு ராசினியர்கள். இன்று பணிகள் உங்களுக்கு விரைவாக நடைபெறக்கூடுங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வும் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். உடன் இருப்பவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள்ல கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். வீடு இடம் சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் அனுகூலம் உண்டாகக்கூடும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். எடுத்த காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு வழிவகுக்கும். நன்கு முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கின்றது. மதிப்பு கண்டிப்பாக கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். கலைத்தொழில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். எல்லாவற்றிலும் நன்மை காத்திருக்கின்றது. பயப்பட வேண்டாம். அரசியல் துறையினர் அதிக கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி கொடுக்குங்க. பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வழக்கமான பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் விலகி செல்லுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். விட்டு பிடிப்பது காதலுக்கு உகந்ததாக இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். பாடங்களை மட்டும் தெளிவாக படியுங்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் இந்த சூழல் அமைந்துவிடக்கூடும். வெற்றிகரமான சூழல் கண்டிப்பாக காத்திருக்கின்றது. வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு வெற்றிகள் சுலபமாக அமைந்துவிடக் கொடுங்க. தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. போராடும் வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நண்பர்களுடன் அனுசரித்து செல்வீர்கள். உத்தியோக மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
பணியில் கொஞ்சம் விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். நண்பர்களிடம் கவனமாக நடந்து கொள்வது மிக நல்லது. வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்பட கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்துவிட முடியும். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. உத்திராடம் வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டும். வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்ல கொடுங்க. உடன் இருப்பவரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். செயல்பாடுகள்ல முன்னேற்றம் இருக்குங்க. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எல்லாவற்றிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. கொடுத்த வகையும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மன நிறைவான நாளாக கண்டிப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மகரம் மகரம் ராசினியர்கள் இந்த எதிர்பார்ப்புகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. தேக ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அடிப்படை வசதிகளை எல்லாம் கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. நிறைவேறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கக்கூடும். திடீர் மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பண வரவு ஓரளவு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக தீரும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. கடன் பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மற்றவரிடம் பகைமை பாராட்டுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். காரிய வெற்றிக்காக சிறப்புடன் செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயரடைப்பீர்கள். மனக்குழப்பம் இல்லாமல் இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரக்கூடுங்க. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன இறுக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வசதி வாய்ப்புகளை எல்லாம் கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள கொடுங்க. பெண்கள் கூடுமான வரை பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். உயர்கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று சந்தோஷம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். விட்டக்குறை தொட்டக்குறை அனைவற்றையும் சரி செய்து கொள்வீர்கள். தேக ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்க கொடுங்க. விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். கூடுதல் பணவரவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. திடீர் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்ட பின்னர் சரியாகும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. இன்று தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லும் நான் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவீர்கள். இன்று திடீர் மனமாற்றம் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இன்று கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. மனதை வலிமையுடன் வைத்துக் கொள்வீர்கள். இன்று விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள் இன்று உழைப்பால் கண்டிப்பாக ஒரு உயரத்திற்கு உங்களால செல்ல முடியுங்க. நன்றி கெட்டவர்கள் அனைவரையும் மன்னித்து விடுவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்து செய்து மனதை கொஞ்சம் வலிமையாக வைத்துக் கொள்வீர்கள். தனக்கு நல்லது நடக்கவில்லை என்றாலும் அடுத்தவருக்கு நல்லது நடந்தால் போதும் என்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். கும்பராசினியர்கள்
சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுவதும் பக்குவமாக நடந்து கொள்வதும் சிறப்பு. தனவரவு கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு தான் எதையும் முடிவு செய்ய வேண்டும். வெற்றிக்காக நீங்க போராட வேண்டியிருக்குங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பம்பரம் போல் சுழன்று வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்வீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நேச மனப்பான்மையுடன் இன்று நீங்க செயல்பட கொடுங்க. காரிய வெற்றிக்கு அற்புதமாக செயல்படுவீர்கள். தொழில் பங்குதாரர்களிடம் மனக்கசப்புகள் ஏற்பட்டு பெண்ணே சரியாகும். பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். கையிருப்பு கொஞ்சம் கரையை கொடுங்க. என்று கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி கொடுக்க முடியும். நல்ல மதிப்பு கண்டிப்பாக உருவாகும். பண வரவும் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுக்குள் ஏதேனும் டென்ஷன் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உடல் சோர்வுகள் கொஞ்சம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாக கொடுங்க. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் குறையும். வழக்கு விவகாரங்கள்ல கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. தேக நிலை மாறி தெளிவு பிறக்க கொடுங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளை பெற்றுக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் ஓரளவு தீரும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிரச்சனைகளை ஓரளவு தீர்த்துக் கொள்ள முடியுங்க. கல்வியில் ஜெயிப்பதற்கான அம்சம் இருக்கின்றது. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல மதிப்பை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரிய வெற்றிக்காக கவனமுடன் செயல்படுவீர்கள். தொழில் பங்குதாரரிடம் இன்று மனக்கசப்பு ஏற்பட்டு விலகி செல்ல கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்பட கொடுங்க. அவர்களால் உங்களுக்கு நன்மையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. சதயம். நேர்த்தியாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உணவு விஷயங்களில் இன்று நீங்க கட்டுப்பாடு வேண்டும். உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல மதிப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி. வீடு வாகனம் யோகம் ஏற்பட கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தேக நிலை மாறி தெளிவு பிறக்குங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலோங்கும். மனக்கசப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் குறையும். என்று உங்களுக்கு வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடுமையான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறுங்க. பாராட்டும் புகழும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எதிலும் வளர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். வருமான பற்றாக்குறை அகல புதிய வழி கண்டிப்பாக பிறக்குங்க. மீனம் ராசினியர்கள் இன்று காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். தெய்வீக சிந்தனையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதையெல்லாம் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். மன தெளிவு கண்டிப்பாக இருக்குங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் ஏற்படக்கூடும். நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகையில் இருக்கக்கூடும். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். அடுத்தவருக்கு இன்று நீங்க பிடித்தமான நபராகவும் காணப்படுவீர்கள். நம்பிக்கையை மட்டும் விட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். டக்கென்று வரக்கூடிய கோபத்தினால் சில இழப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். பொருளாதார நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்குங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் வாகன மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. நம்பிக்கையை மட்டும் விட வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். என்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பாகுபாடு இன்றி அனைவரிடத்திலும் நம்பிக்கை கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் இன்று நீங்க கண்டிப்பாக நம்பிக்கை கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க.
முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். காதலை பொறுத்தவரை மீனம் ராசினியர்கள் மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று விட்டு பிடியுங்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருந்தால் போதும் என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு எதிலும் தைரியம் பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். செல்வ போக வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். நுணுக்கமான முறையில் எதையும் கற்றுக்கொள்வீர்கள். அறிவுத்திறன் இன்று அதிகரிக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தூய்மையான எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகுங்க. வீடு மாற்றம் மனமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். வாகன யோகமும் இருக்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று எதிர்மறையாக பேசுவரிடம் விலகியிருப்பது நல்லது. சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு வாழ்க்கை தரம் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நண்பர்களின் நட்பு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.